வரையறுக்கப்பட்ட அரச நிறைவேற்றதிகாரிகள் சங்கத்தின் 2வது வருடாந்த மாநாடு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கை மன்றக் கல்லூரியில் நடைபெற்றது. லஞ்சம் ஊழல் எனும் போது நாடு என்ற ரீதியில் நமக்கு என்ன நேர்ந்தது என்பது நமக்கு தெரியும். இதனை நிறுத்த வேண்டும் என மக்கள் கூறுவார்கள். இந்தியாவில் அல்லது வேறு எந்த நாட்டிலோ உள்ள மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து அதனை செய்யவில்லை அல்லவா? எவரேனும் ஒருவர் லஞ்சம் பெறுவார்களாயின், மோசடி செய்து அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்துவார்களாயின், பணம் ஈட்டுவார்களாயின், வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருகை தந்து இங்கு அதனை செய்யவில்லை அல்லவா? இந்த நாட்டில் உள்ளவர்களே இவற்றை செய்தனர். எனவே ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும். மக்கள் மத்தியிலேயே ஊழல்வாதிகள் உள்ளனர். எனவே அவர்களை பொது வழியில் கைது செய்யுமாறு கூறப்பட்டாலும் கைது நடவடிக்கையின் போதே பிரச்சனைகள் உருவாகின்றன. பிரசித்தியே அல்லன்னு கியூவட்ட தமங் அல்லன்னு எனக்கூட தமை பிரச்சனை. ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தினூடாக லஞ்சம் மற்றும் மோசடியை தடுப்பதற்கு அதிகாரம் கிடைக்கும் விதம் தொடர்பிலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க இதன்போது தெளிவுபடுத்தினார். அங்க 2023 இலக்கம் 9 ஊழல் எதிர்ப்பு சட்டமூலம் என்பது இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு தொடர்பில் உள்ள மிகவும் முன்னேற்றகரமான நடவடிக்கையாகும். இந்த சட்டமூலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவோர் மற்றும் வேறு பல குற்றங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களை விசாரணைக்குட்படுத்தல், வழக்கு தாக்கல் செய்தல், தண்டனை வழங்குதல் என்பவற்றை மாத்திரம் உள்ளடக்கிய சட்டமூலம் அல்ல இந்த சட்டமூலம். சர்வதேச சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தடுப்பு முறை, கல்வி, நிறுவன வலுவூட்டல் மற்றும் வழக்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் முறைமை என 4 பிரிவுகள் இதில் காணப்படுகின்றன. அதாவது தவறிழைக்கும் நபர்களை கைது செய்து தண்டனை வழங்கி இதனை நிவர்த்திக்க முடியும் என இந்த உலகில் எந்த ஒரு நாடும் நம்பாது. மனப்பான்மையில் நிச்சயமாக மாற்றம் இடம்பெற வேண்டும். அண்மையில் நாம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு சென்று திணைக்களத்தின் பிரதி ஆணையாளரிடமிருந்து 41 லட்சம் ரூபாவை கைப்பற்றியமை உங்களுக்கு தெரியும். பணத்தை நீர் தடாகத்தில் போடுகின்றனர். அந்த 41 லட்சம் ரூபாய் என்பது ஒரு வாரம் ஈட்டப்பட்ட தொகை. அந்த பணத்தை அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் பங்கிட்டுக் கொள்கின்றனர். அந்த பிரிவில் உள்ள திருடர்களை கைது செய்யுமாறு யார் கூறியது? அனைவருக்கும் தெரியும். இந்த முறைப்பாட்டை எவரும் எமக்கு முன்வைக்கவில்லை. இலங்கையில் ஊழல் மோசடி இருக்கும் இடம் தொடர்பில் தெரிவிக்குமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது இங்கேயே இருக்கின்றது. சாதாரணமாக கூட மாறிவிடுகின்றது. அதாவது சில நேரங்களில் தோன்றாது. சில நிறுவனங்கள் உள்ளன. அரசு நிறுவனங்களுக்கு சென்ற வழங்கப்பட வேண்டிய தொகையை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதனை கொடுக்க வேண்டும் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் என்பன சாதாரணமாகிவிட்டது. எனவே மனப்பான்மையில் மாற்றம் அவசியம். ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் சில தரப்பினர் தாம் அரசாங்கத்தின் பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்ததாக முன்வைக்கும் தர்க்கம் தொடர்பிலும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார். கரப்ஷன், மோசடி. இலங்கையை பொறுத்தமட்டில் மோசடி என்னும் வார்த்தைக்குள் பாரிய பிழை உள்ளது. அரசு ஊழியர் ஒருவர் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு தமக்கு அல்லது வேறொருவருக்கு லாபம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டே, அதாவது தமது அதிகாரத்தை பயன்படுத்தி எதையாவது செய்யும் போது அல்லது கடமை தவறும் போது அல்லது வேறொரு அரசு அதிகாரிக்கு ஆசை காட்டினால் அது மோசடியாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. எனவே சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு தவறிழைத்தவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லவில்லை என கூறுவார்களாய் அவர்கள் செக்ஷன் 70 படிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அமைச்சரவையின் தீர்மானங்களுக்கு அமைவாக செயற்பட்ட சில சந்தர்ப்பங்கள் மோசடி எனும் குற்றமாக அமைவது எவ்வாறு? இதுவும் சில நேரங்களில் முன்வைக்கப்படும் தர்க்கமாக காணப்படுகிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இது குறித்தும் தெளிவுபடுத்தினார். அமைச்சரவையானது மோசடி நோக்குடன் தீர்மானங்களை எடுத்திருக்குமாக இருந்தால் அது சட்டவிரோதமானது. முன்னாள் அமைச்சருக்கு எதிராக மருந்து மோசடி தொடர்பில் வழக்கு உள்ளமை உங்களுக்கு தெரியும். இந்த விடயத்தில் அனைத்துக்கும் அமைச்சரவை பத்திரம் உள்ளது. உர மோசடி தொடர்பில் வழக்கு உள்ளமையையும் நீங்கள் அறிவீர்கள். சேதன பசலையை கொண்டு வந்து $6.9 மில்லியன் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கும் அமைச்சரவை பத்திரம் உள்ளது. எனவே தனிப்பட்ட ரீதியில் எதுவும் செய்யவில்லை என்பதன் அடிப்படையில் இந்த குற்றங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாத அரசு அதிகாரிகள் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது எவ்வாறு செயற்பட வேண்டும்? லஞ்ச விசாரணை குழுவினர் கைது செய்வார்களா? தீர்மானங்களை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படக்கூடும்.
இது தொடர்பில் உங்களுக்கு என்னால் தெளிவான பதிலையே கூற வேண்டியுள்ளது. நீங்கள் நேர்மையாக செய்யும் எந்த ஒரு விடயமும் இதனுடன் தொடர்படாது. அது மட்டுமல்ல, இது அமைச்சர் கூறிய விடயம் என்பதாலேயே இதனை செய்தேன் என அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் இந்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை. அதனால் இதில் உந்துதல் என்ற ஒன்று இருக்கின்றது என நான் கூறுகின்றேன். வாய்மொழி மூலமாகவே இவற்றில் பெரும்பாலான விடயங்கள் கூறப்பட்டுள்ளன. எனினும் சில அரசு பணியாளர்கள் உள்ளனர், குறைந்தபட்சம் புத்தகத்திலேனும் இவர் இவ்வாறு கூறினார் என எழுதி வைக்கும் அரச உத்தியோகர்களும் உள்ளனர். எனக்கு தவறு என தெரியும், ஆனாலும் அந்த காரணத்திற்காகவே இதனை செய்தேன் என எழுதி வைப்பார்கள். அவ்வாறானவர்களை நாம் கைது செய்யவில்லை. இலங்கையின் அரச உத்தியோகர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது. அதிகாரி ஒருவர், அரச உத்தியோகத்தர் ஒருவர் நேர்மையாக செய்யும் எந்த ஒரு விடயத்திற்கும் அவர் பொறுப்பு கூற தேவையில்லை. தம்மிடம் தவறு காணப்படுவதை அறிந்து கொண்டவர்கள் அவர்களின் தேவைக்கேற்ப வெவ்வேறு விளக்கங்களையும் அளிக்க முடியும். වෙන වෙන අර්ථ නිරූපණ දෙන්න පුළුවන්.